நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. தல தரிசனம் அப்படின்னா ஒரு பயங்கரமான பில்டப். அப்ப வர்த்தக ரீதியிலான இந்த பிரான்சைஸ்ல ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோனியை வச்சு பணம் பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. சோ அப்ப தோனி ஏர்லியாவே வந்தாருன்னா ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா மீதி 14 மேட்ச் அவரை வச்சு சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவரை லேட்டா ஆரம்பிச்சாங்க செகண்ட் மேட்ச். வேற அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கலப்பிச்சுன்னு அவர் ஏர்லியா அனுப்ப ஆரம்பிச்சாங்க வில்லன். அந்த பாடம் கற்ற பிறகும் ஜடேஜா அவுட் ஆயிட்டாரு, ஐயோன்னு சொன்னோமோ தோனி வந்துட்டாரு ஐயான்னு சொன்னோம். பிரான்ஸே எனக்கு ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, தோனி தல தரிசனம் பார்த்தா. இதுல பல பேருக்கு தோனி யாருன்னே தல தரிசனம் பார்த்துட்டேன் அப்படின்னு இன்ஸ்டால போடணும். இதுதான் ஓவர்ல 3 6 அடிப்பாரு. அந்த தோனி இப்ப இல்ல, அந்த IPL-ம் இப்ப இல்ல. ஒரு பக்கம் நம்ம ஸ்பின்னர்ஸை நம்பி போனோம், ஸ்பின்னர்ஸை யங் சாப்ஸ் வெளுக்கிறாங்க. ரெண்டாவது நம்மளோட மிடில் ஆர்டர் திடீர்னு வந்து கலக்காரது வந்து அந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சூப்பர் பிளேயர்ஸ் தான். ஆனா CSKல அந்த மாதிரி ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. திருப்பி தூபேவே கட்டிட்டு ஆடுறாங்க. தூபே ஒரு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டு தெரிஞ்சுக்காங்க. அவர் ஸ்பின்னருக்கு எதிராக அப்படின்றாங்க. CSK விளையாடுறது ரொம்ப ஓல்டு டைப் ஆஃப் IPL. ஒரு பிராவோ மாதிரியோ ஒரு ராய்டு மாதிரியோ ஒரு 30 பால்ல 60 ரன் 30 பால்ல 70 ரன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். விக்கி பாண்டிங் எங்க போனாலும் அது ஆஸ்திரேலியன் டீமா மாத்திடுறாரு மாதிரி. ஸ்டோயினிஸ் அங்கதான் இருக்காரு, மேக்ஸ்வெல் அங்கதான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயருடைய ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு. ருத்ராஜ் கைக்வாட் ஓபனிங் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் 6 ஓவர்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு மட்டமான டீம் இல்ல எவ்வளவு சுமாரான டீமா இருந்தாலும் இந்த IPL இது நடக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துட்டாங்கன்னா நமக்கு மிகவுமே கவலை கிட்டும். ஏன்னா சேசிங்க்கு நம்ம பிளேயர்ஸ் ரெடியாவே இல்லை. சார், CSK வர்சஸ் பஞ்சாப் நாளைக்கு மேட்ச் இருக்கு சார். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம CSK ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சோகத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம் சார். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்ச் நம்ம தோத்துருக்கோம் சார். என்ன ரீசன் சொல்லுங்க சார்? அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லி கிட்ட லாஸ்ட் மேட்ச்லாம் ரொம்ப மோசமாக விளையாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடி இருந்தாங்க சார். அது ஆக்சுவலா இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து டீம் செலெக்ஷன் தான். அதாவது IPL-ஓட அந்த சேஞ்ச்டு பல்ஸை வந்து இன்னும் டீம் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப கூட லேட்டஸ்டா 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அதாவது பிச்சை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி BCCI சொல்றாங்க, பேட்ஸ்மேன் ஃபேவரபிளா ஆக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட், ஓகேங்களா? இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு வசூலுக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற ஒரு டைப் ஆஃப் கேம். நீங்க இது மட்டுமே கிடையாது, நீங்க இந்த ஃபுட்பால் லீக்ஸ்ல எல்லாமும் பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. சோ நீங்க டீம் செலெக்ஷனுமே அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். அதாவது நீங்க இந்த டோர்னமெண்ட்ல பாருங்க, நாட் ஜஸ்ட் CSK, எனி டீம் which is going very traditional அவங்க எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. Any team that is trusting on the domestic cricket performance. See, for example, இந்த SRH-ல அனிகித் வர்மான்னு ஒரு பையனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவர் வந்து ஆக்சுவலா he was about to come to CSK. அதெல்லாம் விட்டுட்டு நாம வந்து அர்த்தமே இல்லாம ஃபார்ம்லயே இல்லாத ஹூடா, அப்புறம் வந்து திரிபாதி இவங்களெல்லாம் கொண்டு வந்தது ஒரு பெரிய சொதப்பல். So the point is, நீங்க ஃபைண்டிங்ஸ் யாரெல்லாம் அந்த லோக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் TNPL-ல சூப்பரா ஹிட் பண்ண யாராவது ஒரு பிளேயரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். புதுசா நான் சொல்றது, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப மத்த பிளேயர்ஸ்க்கு வீக்னஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வேற இந்த மாதிரி வெறும் லோக்கல் சர்க்கியூட்ல விளையாடி இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எடுக்கும் பொழுது அதோட வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் மத்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற CSK இன்னுமே அந்த பழைய ஃபார்ம்ல நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை கொண்டு வந்து அவரை சூப்பரா விளையாட விடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணனால தான் நிறைய தோல்வி. பட் இந்த ஃபார்முலா இத்தனை நாள் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓப்பனிங் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓப்பனிங் வந்து ருத்ராஜும் நம்ம கான்வாயும் விளையாடி இருக்கலாமே சார், அதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். ஓப்பனிங் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஆரம்ப காலத்திலேயே பார்த்திவ் பட்டேல் காலத்துல இருந்து, மேத்யூ ஹெய்டன் வந்ததுல இருந்து, சுரேஷ் ரெய்னா ஒன் டவுன் வந்ததுல இருந்து, அதுக்கப்புறம் வந்து இவர் ஷேன் வாட்சன் வந்தாருன்னு ஏகப்பட்ட இடங்கள்ல ஓப்பனிங் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி ஓப்பனிங் நல்ல ஸ்ட்ராங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன் டவுன் அதை சூப்பரா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒன் டவுன் கேபிட்டலைஸ்ங்கிறது எப்படி ஆகும்னா, ஒரு ரஹானே மாதிரியோ இல்ல ஒரு ராய்டு மாதிரியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இந்த மத்த பிரான்சைஸை சரியா விளையாடல இங்க ஆடுவாங்கன்னு நம்பிக்கையில் கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி, தோனி வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கேப்டன்சி, அதுக்கப்புறம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. அப்போ ஓப்பனிங்கும் நல்லா விளையாடிடுவாங்க. அந்த டயத்துல இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வருவாங்க. இதுதான் நடக்கும்.
ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அது வந்து மேபி இட் இஸ் அ பிரஷர் ஆன். நான் வந்து ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் ருத்ராஜ் கைக்வாட். ஓகேங்களா? பட் இந்த டைம் ருத்ராஜ் கைக்வாடே கேப்டன்சில சொதப்புறாரா இல்ல அவருக்கு ஏதாவது அன்வான்ட் பிரஷரான்னு எனக்கு தெரியல. அவர் ஏன் ஓப்பனிங் வரமாட்டாருன்னே தெரியல. அவரோட ஒரு நல்ல ஓப்பனர் இருக்கவே முடியாது. அவரு ஓப்பனிங் வித் கான்வே சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஃபார்முலா 2022ல அது எதுக்கு மாத்துறீங்க? கரெக்டா? அது வந்து மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மாத்தாம நீங்க அழகா அவங்க 2 பேரையும் ஹோல்ட் பண்ணி அவங்கள ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு ரச்சின் ரவீந்திராவை வந்து ஒன் டவுன் இறக்குனீங்கன்னா அதுவே ஒரு நல்ல அட்வான்டேஜ். பவர் பிளேல நம்ம ஃபயர் பண்ண அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டில் நான் சொல்றேன், இது தாண்டியும் நமக்கு இருக்கிற பிரச்சனை மிடில் ஆர்டர் பெரிய ப்ராப்ளம். நான் இன்னொரு சேனல்ல ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச் மிடில் ஆர்டர் தான். ஆனா பெரிய அட்வான்டேஜ் 4 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. அது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். ஆனா பாயிண்ட் என்னன்னா, நான் எதிர்பார்க்கலங்க, ஹானஸ்டா ஒத்துக்கிறேன். நான் எந்த டீம் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க கலக்குவாங்கன்னு நினைச்சேன். இந்த டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ராஜ்யம் ஆயிடுச்சு. ஸ்பின்னர்ஸ் நிறைய அடி வாங்குறாங்க. தோ ஃபியூ ஸ்பின்னர்ஸ் ஆர் டேக்கிங் விக்கெட். அசரங்கா தான் நம்மள வந்து நாஸ்டியே பண்ணாரு. பட் இருந்தாலும் நீங்க மத்த டீம்ஸ், நான் சொல்றது இந்த யங் சாப்ஸ் எல்லாம் கொண்டு வர டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வெளுக்குறாங்க. சோ ஒரு பக்கம் நம்ம ஸ்பின்னர்ஸை நம்பி போனோம், ஸ்பின்னர்ஸை யங் சாப்ஸ் வெளுக்குறாங்க. ரெண்டாவது நம்மளோட மிடில் ஆர்டர் டொய். நீங்க மிடில் ஆர்டர்ல தான் எல்லா டீமும் நல்ல நல்ல சர்ப்ரைசஸ் கொண்டு வராங்க. நீங்க அனிகேத் வர்மாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திடீர்னு சஷாங்க் வந்து பாத்தீங்கன்னா எதிரே பார்க்காத விதமா பஞ்சாப்க்கு சமடி அடிச்சதா இருக்கட்டும். அவர் போன சீசனுமே அடிச்சாரு, இந்த சீசன் அதை கேபிட்டலைஸ் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எதிரே பார்க்காத எல்எஸ்ஜில இருந்து எல்லா டீம்லயுமே திடீர்னு வந்து கலக்கிறது வந்து அந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சூப்பர் பிளேயர்ஸ் தான். ஆனா சிஎஸ்கேல அந்த மாதிரி ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி தூபேவே கட்டிட்டு ஆடுறாங்க. தூபே ஒரு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர், தெரிஞ்சுக்காங்க. நான் இதை இப்ப சொல்லல, நான் T20 வேர்ல்டு கப்ல சொன்னேன், தூபே இஸ் ஓவர் ரேட்டட், தூபே இஸ் ஓவர் ரேட்டட் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஸ்பின்னருக்கு எதிராக அப்படின்றாங்க. அசரங்கா சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்தாரு. இப்பவும் ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆனார் லேட்டஸ்ட் மேட்ச்ல. ஒரு 6 அடிக்கிறாரு, அத்த பால்ல அவுட் ஆயிடுறாரு சார். ஆமா, இல்ல வாஸ் அசரங்கா நாட் ஒன்லி ஹிம், மொத்த மிடில் ஆர்டர் எப்படி பிளான் பண்ணி தூக்குறாரு. நீங்க அசரங்காவோட விக்கெட்ஸ் எல்லாம் பாருங்க, 6 அவுட் 6 அவுட் 6 அவுட் இப்படிதான் பண்ணுவாரு. நான் ஐயோ 6 அடுத்த பால் விக்கெட்றாங்க, விக்கெட் வச்சு. ஏன்னா பாயிண்ட் என்னன்னா, 4 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டுமே ஸ்பின்னர்ஸ் ஆட தெரியல நம்ம பிளேயர்ஸ்க்கு. மிடில் ஆர்டர் பயங்கர 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 என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மிடில் ஆர்டரா எடுத்து வச்சிருக்காங்க. இதை நான் இப்ப சொல்லல, வெங்கட் பிரசாதோட வீடியோ பிஃபோர் ஐபிஎல் நீங்க தேடி பாருங்க. நான் கிளியரா சொன்னேன், நம்ம மிடில் ஆர்டர் நமக்கு மிகப்பெரிய கன்சர்ன் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபினிஷருமே நமக்கு இல்லையே சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் தோனியை நம்பி இருப்போம், ஃபினிஷிங்ல தோனி பார்த்து பாருன்னு சொல்லுவோம். இப்போ தோனி 11th ஓவர் வந்துமே ஒண்ணுமே அடிக்க முடியல. போன மேட்ச்ல நம்ம 30 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்கோம். இல்ல பாஸ், நீங்க வந்து தோனியை இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதே ஃபார்ம்ல எதிர்பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், நான் முன்னாடி சொன்ன பாயிண்டை ரீவிசிட் பண்ணி பாருங்க. நிறைய எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸை உதைக்கிறாங்க. ஏன் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் உதைக்கிறாங்கன்னா, அவங்க வீடியோஸை பார்த்து 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 அவங்களோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யூ மேட் கால் அவுட் எனி பிளேயர். பந்தை இன்னும் அவரோட பெஸ்ட்டை ஃபயர் பண்ணல. ஏன்? அவரோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் அத்தான ஃபேபுலஸ் மேசிவ் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, சொல்லி சொல்லி தோக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வீக்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. So the point here that is clearly identified is videos பார்த்து எல்லாருக்கும் வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. மகேந்திர சிங் தோனியோட பெரிய பிளஸ் என்ன சொல்லுங்க? ஆரம்பத்துல இருந்து why do we call him a great finisher? அவர் வந்தால இருந்தே ஒரு ஃபேசர் மாதிரியோ இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது ஒரு பிளேயர் மாதிரியோ அடி 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 நடிக்கிறவர் கிடையாது. The beauty with MS Dhoni is அவர் இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பேட் சிச்சுவேஷனா இருந்தாலும் இத பாரு கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போலாம். ஏதாவது ஒரு மொமெண்ட்ல யாராவது ஒரு லூஸ் பவுலர் வருவான், அவனை பொழந்து கட்டலாம். இல்ல கண்டிஷன்ஸ், பிச் கண்டிஷன்ஸ் மாறும், இல்லன்னா டியூ ஃபேக்டர் வரும், ஏதாச்சும் நடக்கும். அந்த இல்ல நம்ம வந்து கொஞ்சம் விக்கெட் விழுறத ஸ்லோ பண்ணிட்டா நமக்கு அப்புறம் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா சூப்பரா வருவான் இப்ப இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு அடுத்து. அப்ப அவன் வந்து ஒரு நல்ல பினிஷரா எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுப்பான், நானே அடிச்சு முடிப்பேன். இதுதான் அவருடைய ஃபார்முலா. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறோன்ற ட்ரிக்கு இப்ப ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அப்ப தோனிலாம் என்ன பண்ணுவாரு? கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவார். அப்ப யாரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான போலரோ அவனால முன்னாடியே முடிச்சிரு. அந்த கடைசியில ஹிட் பண்ற நேரத்துல அவரோட ஏரியாஸ்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி போலிங் போட்டு இட் இஸ் கெட்டிங் டஃப். சோ இப்படிதான் அவங்க லிட்டரலா நம்ம டெஸ்ட்ராய் பண்றாங்க. அதுவும் இப்ப சிஎஸ்கே விளையாடுறது ரொம்ப ஓல்டு டைப் ஆஃப் ஐபிஎல். அது வந்து பாத்தீங்கன்னா பத்ரி அவர் இருந்த நேரத்துல சூப்பரா உதவிச்சு. ஏன்னா 180 வாஸ் டிஃபெண்டபிள். பட் இப்ப அப்படி கிடையாது. இப்போ 180 அடிக்கிற அபிலிட்டியும் டீமுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால தே ஹாவ் டு டூ சம் மேஜிக். அதாவது அது வந்து நான் வந்து விஜய் சங்கர் மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருந்தேன், பிகாஸ் ஹி பிளேட் வெரி வெல் ஃபார் ஜிடி.
பட் அவருமே இவ்வளவு சொதப்பலா ஆடி கடைசி ஓவர்ல நீங்க 6-4 அடிச்ச எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுது. மேபி ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி, பட் சித்தார்த் பெரிய ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கிடையாது பாத்துக்கோங்க. பட் ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி ஒரு யங் பிளேயர் who is in the trend. நான் ட்ரெண்ட்னு சொல்றது நேம்ல மட்டும் கிடையாது. இப்ப இருக்கிற அந்த ஐபிஎல், இப்ப இருக்கிற அந்த லீக்ஸ், இப்ப இருக்கிற அந்த T20க்கான ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை கொண்டு வந்தீங்கன்னா மேபி இட் வில் ஆட் a lot of value நினைக்கிறேன். பேட்டிங் டீம் வந்து நான் பஸ் இப்போ சொல்றேன், 3 லாசஸ் வச்சு நம்ம இதுதான் ஐபிஎலோட எண்டுன்னு சொல்லிட முடியாது. நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், மிடில் ஆர்டர் ரொம்ப ஒஸ்டா எடுத்து வச்சிருக்கீங்க. திரிபாத்தியோ ஹூடாவோ நம்பக்கூடிய ஆளே கிடையாது. திரிபாத்தில கன்சிஸ்டன்சி இல்ல. அதோட ஒஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூபே கன்சிஸ்டன்சி கிடையாது, போயாச்சு. சோ அஸ்வினை மேபி ஒரு 2 டவுன் இறக்கி அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதாவது ஒரு என்ன சொல்றது, மேபி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரையோ யாரோ ஒருத்தரை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க வந்து கரடியே வச்சுக்கோங்க ஒரு போலரா. அவர் வந்து ஒரு பேட்டராவும் யூஸ் ஆவாரு. ஆனா 16 ஓவருக்கு மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்ப the one you have to do is you have to bring in some surprise. அது வந்து ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க உள்ள கொண்டு வரலாம். அதாவது இப்ப விஜய் சங்கர் 50 தான் அடிச்சிருக்காரு, பட் அதுவுமே நல்ல ஒரு ஹிட்டிங் 50 கிடையாது. அப்ப யாரா ஒருத்தருக்கு பதிலா ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி ஒரு பிளேயர் நடுவுல கொண்டு வந்து go and play a natural game அப்படின்னா மேபி இட் will help. அப்புறம் 16th ஓவருக்கு அப்புறம் சாம் கரன் மாதிரி ஆளோ இல்ல தோனி மாதிரி ஆட்களோ வந்தா they can do a good finish. சோ இப்படி ஏதாவது ஒரு சமாளிப்பு தான் நீங்க பண்ண முடியுமே தவிர 3 மேட்ச்னால கப்பு போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் நம்ம கிட்ட பேட்டர்ஸ் இல்ல. ஒரு பிராவோ மாதிரியோ இல்லனா வந்து ஒரு நமக்கெல்லாம் பிராவோ ஹிட் பண்ணும்போது இன்னும் அடிச்சா நீங்க பாத்தீங்க. ஒரு பிராவோ மாதிரியோ ஒரு ராய்டு மாதிரியோ ஒரு 30 பால்ல 60 ரன்னு 30 பால்ல 70 ரன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இப்ப இல்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் வந்து பிளேயர் ஆக்குறேன்னு சொல்லி மொக்க பிளேயர்ஸ் உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து பிராண்டன் யோசிச்சு இப்ப தோனி அஸ்வின்லாம் வந்து நம்ம சென்னையோட ஆட்கள் இவங்கெல்லாம் ஒரு பிராண்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர கிரிக்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மேட்சுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபேன்ஸே ஃபீல் பண்றாங்க சார். பஸ் நீங்க சொல்றீங்க ஃபேன்ஸ்லாம் டிசப்பாயிண்ட் ஆறீங்கன்னு. லாஸ்டா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்த மேட்ச்ல கூட ஜடேஜா அவுட் ஆனோனே எதுக்கு அப்படி ஒரு பெரிய ரோல்? எல்லாம் தோனி மேலேயே தான் ஃபோக்கஸ் இருக்கே தவிர மேட்சை வின் பண்ணணும்ன்ற ஒரு இதுவே இல்லை சார் அவங்களுக்கு. நீங்க ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்கன்னு எப்படி சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தப்பவே கரெக்டா பல்ஸ் புடிச்சிட்டாங்க. தோனி கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அஸ்வினை ஏன் ஏர்லியா அனுப்பிச்சாங்க? இதை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் ஏர்லியா அனுப்புறது ரைட், பட் எந்த சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. அவர் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் அவர் சூப்பராகவே விளையாடிந்தா கூட அவர் வந்து 130 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான ஆள் இல்ல, அவர் 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான ஆள். அவரை நீங்க ஏர்லியா அனுப்பணும். நான் சொல்றது பவர் பிளேல முதல்ல நம்ம ஒழுங்கா விளையாடணும். ஐ வில் கம் டு தோனி பாயிண்ட். பட் பவர் பிளேல நான் இந்த சிச்சுவேஷன்ல கூட சீசன் ஆரம்பிக்கும் சிஎஸ்கேக்கு இதுல வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், எதுல பிளே ஆஃப்ல வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஏன் சொன்னா 4 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஒண்ணு ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஒன் டவுன் நல்லா இருக்கு. நான் கான்வே, ரவீந்திரா, ருத்ராஜ் 3 பேரையும் சேர்த்து ஓப்பனிங் ஒன் டவுன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. கான்வே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, சோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஒரு 6 ஓவர்ல நல்ல ரன் ரேட் கொடுத்து டப்புன்னு ஒரு 2 விக்கெட் விழுந்தா கூட நீங்க டக்குன்னு அஸ்வின் உள்ள கொண்டாடணும். திஸ் இஸ் வாட் ஆர்ஆர் டிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் when Butler was in their team, when Sanju Samson was inconsistent, ஒன் டவுன்ல சில நாட்கள் அஸ்வின் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பட்லர் உள்ள வந்து கமால் டிமில் நடிச்சு ஓரளவுக்கு ரன் ரேட் கொண்டு வந்துடுறாரு, பட் டக்குன்னு 2 விக்கெட் விழுந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சஞ்சு அனுப்பாம நீ முன்னாடி போ அஸ்வின், கொஞ்சம் அந்த விக்கெட் விழுறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புவாங்க. அப்ப சஞ்சு உள்ள வர நேரத்தை அவர் டீஸ்லேட் பண்ணுவாரு. அப்புறம் சஞ்சு வந்து வெளுத்து வாங்கிடுவாரு. இந்த மாதிரி ஒரு சீசன் ஆச்சு. they went almost to the playoff in that season. அதே தான் இப்ப சிஎஸ்கே பண்ணணும். ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அது எல்லாத்தையும் மறந்துட்டு 2வது மேட்ச் பல்ஸ் புடிச்சிட்டோம். என்ன, அஸ்வினை முன்னாடி அமிச்சு தோனியை பின்னாடி அமிச்சா தப்பு, வெறும் தோனிக்கு சத்தம் போடுறதுக்காக மட்டும் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னு. இந்த ஆன்சர் கொஞ்சம் எலாபரேட் தான், பட் இது தேவை. நான் சொன்னேன், அப்ப நான் வீடியோ போட்டேன், இதுக்கு காரணம் ஆடியன்ஸ் நீங்க வந்து மேட்ச் வின்னிங் எதிர்பார்க்கறது இல்ல, தோனி வந்தா போதும்னு நினைக்கிறீங்க. எத்தனை தடவை நல்ல நாக் ஆடினப்ப கூட ஜடேஜா அவுட் ஆனப்ப நம்ம ரோர் பண்ணோம். எத்தனை தடவை நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம் தெரிஞ்சப்ப கூட தோனிக்காக நாம போய் பாக்குறோம். தலை தரிசனம் அப்படின்னு ஒரு பயங்கரமான பில்டப். அப்ப வர்த்தக ரீதியிலான இந்த பிரான்சைஸ்ல ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோனியை வச்சு பணம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அப்ப தோனி ஏர்லியாவே வந்தாருன்னா ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா மீதி 14 மேட்ச் அவரை வச்சு சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் அவரை லேட்டா அமிச்சாங்க செகண்ட் மேட்ச். அப்போ வேற அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கலப்பிச்சுன்னு அவர் ஏர்லியா அனுப்ப ஆரம்பிச்சாங்க, வில்லன் குட். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பாடம் கற்ற பிறகும் ஜடேஜா அவுட் ஆயிட்டாரு ஐயோன்னு சொன்னோமோ, தோனி வந்துட்டாரு ஐயான்னு சொன்னோம். சோ த பாயிண்ட் இஸ், ஃபேன்ஸே எனக்கு ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, தோனி தலை தரிசனம் பார்த்தா. இதுல பல பேருக்கு தோனி யாருன்னே தெரியாது.
நான் சீரியஸா சொல்றேன். அவங்களுக்கு தேவை ஸ்டேடியம்ல போகணும், தோனி வரும்போது ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து விட்டுட்டு தல தரிசனம் பார்த்துட்டேன் அப்படின்னு இன்ஸ்டால போடணும். இதுக்கு தான் வராங்க. சோ இந்த மைண்ட் உங்க ஃபர்ஸ்ட் மாத்துங்க. அதனாலதான் அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்பவுமே என்ன சொல்றது, சிஎஸ்கேவோட அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லல. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நிறைய தப்பு பண்ணாங்க. ஹேமந்த் பதானி அழகா சிஎஸ்கே கூட இருந்தவர். அவரையே ஒரு ட்ரெயினியா சூஸ் பண்ணிருக்கலாம், அவரையே ஒரு டீம் செலெக்ஷன் ஆளா எடுத்திருக்கலாம், பண்ணல. அப்புறம் ஐ ஹர்ட் தட் உள்ளுக்குள்ள இருந்தவங்களே நிறைய சஜஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது எதையுமே கேட்க தயாரா இல்லை. தே ஆல்வேஸ் வாண்ட் டு, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான், கோ வித் அவர், அதாவது the name of CSK, அந்த பிராண்ட் நேம். ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் உள்ள கொண்டு வந்து நாங்க ரஹானேவா ஆக்கணும், நாங்க ராய்டுவா ஆக்கணும், அதே மாதிரி நாங்க திரிபாட்டி ஆக்கும், ஹூடா ஆக்கும். ரஹானே, ராய்டு, திரிபாட்டி, ஹூடா ஒண்ணா? ரஹானே நம்ம வந்து கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம் சார். நம்ம வந்து கோச்சிங் சென்டரோ ட்ரைனிங் சென்டரோ நத்தல இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க ரஹானேவை கூட நம்பலாம், ராய்டுவா கண்டிப்பா நம்பலாம். ஏன்னா ராய்டு நேச்சுரலி ஹிட்டிங் பவர், ரஹானே இஸ் a சூப்பர் பிளேயர் ஆஃப் ஷாட்ஸ். ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க திரிபாட்டி கூட சரி ஏதோ அப்படி வச்சுக்கலாம். ஹூடாவை யார் நம்பும்? திரிபாட்டி 1 டவுன் 2nd டவுன்ல இறங்கினா சூப்பரா விளையாடுவார் சார் அவரு. அதான் நான் சொல்ல வரேன், அடுத்த பாயிண்ட் அங்க வரேன். திரிபாட்டி கூட நீங்க நம்பலாம், ஏன்னா அவர் 2nd டவுன்ல கேகேஆருக்கு நல்லா விளையாடி இருக்காரு. வேற ஹூடாவை எதுக்கு டீம் கொண்டு வந்தீங்க? அந்த இடத்துல நீங்க அடிக்கத் வருமா வச்சிருந்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இன்னொரு அடிக்கிறார் SRH, இன்னொரு வாட் அ டேலண்ட் இஸ், அவரை நீங்க எடுத்துட்டு வரும். ஸோ டீம் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட். நான் இப்பவும் சொல்றேன், பிளே ஆஃப்க்கு போறதுக்கு சிஎஸ்கே சான்ஸ் இருந்துச்சு. பட் இப்ப ஐ ரியலி டவுட். ஏன்னா அவங்க தூபேவை கட்டிட்டு ஆடுறாங்க. தூபே இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இதை நான் இப்ப சொல்ல, 2024 T20 வேர்ல்டு கப்ல நான் சொன்ன தூபே வாஸ் a ராங் பிக். நீங்க போய் என்னோட வீடியோஸ் பாருங்க, நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன், தூபே வாஸ் a ராங் பிக். ஆனா அவர் 20 ரன் அடிச்சாரு, 30 ரன் அடிச்சாரு. ரோஹித் சர்மா வந்து அவர் ரோலை பாத்துக்காரு. அதெல்லாம் இல்ல. நீங்க டவுன் தி ஆர்டர் வரீங்கன்னா you are meant to play like யுவராஜ் சிங். நீங்க அவர மாதிரி மும்பையுமே பாத்தீங்கன்னா, ஆமா ஓகே, மும்பையுமே நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்தியன் கேப்டன், அவரையே இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்றாங்க அவங்க. ஆனா நம்ம தோனி வந்து அவரால் 6 ஓவர் 5 ஓவர் தான் விளையாட முடியும்னா அவரையுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லையா சார்? இல்ல பஸ் கீப்பிங்ல நீங்க அவரை குறை சொல்லுவீங்களா? சொல்லிட முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பியும் சொல்றேன், நான் இவ்வளவு நேரம் தோனியை பத்தி பேசினதுக்கான ரீசன் வந்து, நீங்க தோனி மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுனால பிரான்சைஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னேன். தவிர தோனியை நான் எங்கேயுமே பிளேம் பண்ணல. நல்லா பாத்துக்கோங்க. என்னுடைய ஆன்சர் திருப்பி ரீவிசிட் பண்ணி பாருங்க. தோனியை நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம்னே சொன்னேன். நீங்க ஆரம்பத்துல தோனி ஆடின மாதிரி இப்ப ஆடணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொன்னேன். எல்லா மேட்சுமே தோனியால மட்டும் விளையாட முடியாது, அவரை மட்டுமே நம்பி இருக்க கூடாது இல்லையா? சிஎஸ்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தோனியை நம்பி இருக்காங்க. தோனியை டீம்ல வைங்க, தப்பு கிடையாது. அவரோட பெஸ்ட் கீப்பிங் யாருமே பண்ணல இப்பவுமே. ஓகேங்களா? கீப்பர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் சூப்பரா ஆடிட்டாருன்னு இவரை தவிர யாராவது சொல்லுங்க பாப்போம். இவர் தான் நல்லா விளையாடி இன் டர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் முந்தி மாதிரியே பினிஷரா ஒரு இர்ஃபான் பத்தானோட ஓவர்ல, எனக்கு சீசன் மறந்து போச்சு, 2012-9 ஞாபகம் இல்ல, இர்ஃபான் பத்தானோட ஓவர்ல 3 6 அடிப்பார். அந்த தோனி இப்ப இல்ல, அந்த ஐபிஎல்லும் இப்ப இல்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த ஐபிஎல் கொஞ்சமாச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட ஓரியன்டா இருந்துச்சு. பிச் எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பக்கா கல்லி கிரிக்கெட் மாதிரி ஒரு பிச்சை உருவாக்கி விட்டு, இதோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நீங்க ட்ரெடிஷனல் கேமோட இதை கம்பேர் பண்ணவே முடியாது. ட்ரெடிஷனல் ஷார்ட்ஸ் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, பட் இதோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ தோனியை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணாம அந்த மிடில் ஆர்டரை ஏதாச்சும் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணும் சிஎஸ்கே. இப்பவும் தோல்விக்கு காரணம் தோனி அல்ல. தோனியால இவ்வளவுதான் விளையாட முடியும். அவருடைய ஏஜ் ஃபேக்டருக்கு அவரால் இவ்வளவுதான் விளையாட முடியும். அப்ப எதுக்கு அவர் டீம்ல எடுத்தாங்க? டீம்ல எடுத்தவங்களுக்கு கேளுங்க. தோனி நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணல. தோனியை வந்து இவங்க பிராண்ட் வேல்யூக்காக எடுக்கிறாங்க, ஏன்னா நீங்க விரும்புறீங்க. அப்ப யார் காரணம்? தோனினா மிடில் ஆர்டர் பெத்தட்டிக், ஓப்பனிங் அதோட பெத்தட்டிக். மிடில் ஆர்டர் கன்சிஸ்டன்சி இல்ல, நல்ல டீம் பிளேயர்ஸை சூஸ் பண்ணல. விஜய் சங்கர் மேல நான் ட்ரஸ்ட் வச்சிருந்தேன், டு பி ஹானஸ்ட். ஆனா அவரு என்னடா டெஸ்ட் மாதிரி விளையாடிட்டாரு. சார் இப்போ பஞ்சாப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. ஸ்ரீஎஸ்ஐ சூப்பரா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பஞ்சாபை வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா சிஎஸ்கே மேல இருந்த ஹோப்பே போயிடுச்சு நமக்கு. வாஸ் டு பி ஹானஸ்ட், வின்னிங்க்கு ஐ see a very less chance. ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப்க்கு நமக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை பாஸ். ஏன்னா எல்லா டீமும் எக்ஸப்ட் ஃபார் மும்பை அண்ட் எக்ஸப்ட் ஃபார் சிஎஸ்கே அண்ட் மேபி a little bit of SRH, இந்த 3 டீமை தவிர டீமோட காம்பினேஷன்லாம் பாத்தீங்கன்னா கனா அப்படின்னா கொலைட் ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க சார் எல்லா டீமுமே. காம்பினேஷன் மாறிடுச்சு. டிசில இருக்கிற பிளேயர் எல்லாம் கிங்ஸ் லெவன் போயிட்டாங்க, கிங்ஸ் லெவன்ல இருக்கிற பிளேயர் எல்லாம் லக்னோ போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி மாறி 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 இருக்கு. ஒரு சிமிலாரிட்டியோட அதிக ரிட்டென்ஷனோட இருக்கிற டீம் ரொம்ப கம்மி.
மேபி ஜிடி இஸ் லிட்டில் பிட், பட் அவங்க அதை வச்சா சூப்பரா ஆடுறாங்க. நிறைய புது பிளேயர்ஸும் உள்ள கொண்டாந்துருக்காங்க, மறக்க முடியாது. பட் நீங்க வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பழைய ரெக்கார்டையே நீங்க ஒதுக்கி வச்சாலும் கூட இந்த மேட்ச் ஐ எம் சாரி டு சே சிஎஸ்கே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் பவர் பேய் மாதிரி இருக்கு. அண்ட் அவங்கள ஸ்டாப் பண்றது எப்படி அப்படிங்கறத ஆர்ச்சர் நமக்கு ப்ரூவ் பண்ணாரு. ஓகேங்களா? சோ ஆர்ச்சர் வந்து ஆர்ஆர் வந்து அழகா ப்ரூவ் பண்ணாங்க. ஆர்ச்சர் அந்த ரோல் பிளே பண்ணாரு. சோ ஆர்ச்சர் மாதிரி பக்கா லென்த் நல்ல ஒரு டிசிப்ளினோட போடக்கூடிய போலர் நமக்கு ஆரம்பத்துல இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். கலீல் சூப்பரா போறாரு, பட் கலீலுக்கு சப்போர்ட் பண்ண ஏன்னா பத்திரனாவை நீங்க கடைசியா தான் கொண்டு வரீங்க. சோ கலீலுக்கு சப்போர்ட் பண்ணதான் இவங்க இவரை கொண்டு வந்தாங்க, முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்தாங்க. பட் முகேஷ் சௌத்ரி போல்டு பெத்தட்டிக்கலி எனக்கு ஷார்ட் பாலை தவிர ஏதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் அப்படிங்கிறது விஜய் சங்கருக்கு கொஞ்சம் நல்லா வரும். பட் இப்ப அவருக்கு போலிங்கே மறந்துருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜிடியுமே ஒரு போலரா பெருசா யூஸ் பண்ணல. சோ அவருக்கு ப்ராப்பரா ஒரு போலிங் ட்ரைனிங் கொடுத்து ஒரு கலீல் அகமதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஒன்னு கொடுத்து விட்டுட்டு பத்தீரனா இவங்க 3 பேர் மட்டும் வச்சுட்டு நீங்க அதாவது பத்தீரனா 100 கான்வே இவங்களை மட்டும் இல்ல ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படி நாம பண்ணோம்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தரை நீங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா, கான்வேவை வந்து பிளேயிங் லெவல்ல வச்சிடணும். ஓகே, பிளேயிங் லெவல்ல வச்சுட்டு போலிங்க்கு வந்து நீங்க வந்து பத்தீரனா ஒரு ஃபாரினர் இருப்பாரு, 100 ஒரு ஃபாரினர் இருப்பாரு, கான்வே ஒரு ஃபாரினர் இருப்பாரு. வேற யாருமே வச்சுக்காம நீங்க வந்து போலர் வந்து இந்தியன் போலர்ஸ் மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணி, ஏன்னா பத்தீரனா கடைசி ஓவர்ஸ் போடுறாரு, கலீல் அகமத் ஸ்டார்டிங் ஓவர்ஸ் போடுறாரு. சோ நீங்க மிட் ஓவர்ஸ் போடுறதுக்கு ஒரு ஸ்பீட் போலரா மேபி விஜய் சங்கருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து அவரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீ கொஞ்சம் ப்ராப்பர் லென்த்தி டெலிவரிஸ் போடுன்னு யூட்டிலைஸ் பண்ணா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். அப்படி சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சு நீங்க ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சூப்பர் ஓவர்ல நல்ல விக்கெட்ஸ் எடுத்தா தான் நம்ம ஸ்பின்னர்ஸ் நல்ல ரோல் பண்ண முடியுது. 100 சூப்பரா விக்கெட் எடுக்கிறாரு, பட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அஸ்வின் நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, பட் இஸ் பீங் மோர் எக்ஸ்பென்சிவ். ஜடேஜா நல்ல விக்கெட் எடுக்கிறாரு, பட் அவருக்கு ஓவர்ஸ் தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. சோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால பவர் பிளேல நீங்க கொஞ்சம் விஜய் சங்கரை மேபி கொஞ்சம் மோல்டு பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யோசிக்கலாம், அப்ப சாம் கரன் யூஸ் பண்ணலாமே, இல்ல வேற ஏதாவது ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் யூஸ் பண்ணலாமே அப்படின்னா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏன் ஃபாரின் பாலர் வரக்கூடாதுன்னா நீங்க 3 பிளேயர் வச்சிருந்தாதான் இம்பாக்ட் பிளேயர்ல நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வர முடியும். சோ நமக்கு தேவை ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன், ஒரு ஃபாரின் போலரை விட இந்த ஐடியாவை பயன்படுத்தி ஒரு ஏர்லி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்கு கிங்ஸ் 11க்கு எதிராக. ஏன்னா அப்புறம் நம்ம ஸ்பின்னர்ஸ் பாத்துக்குவாங்க. பட் இப்ப இருக்கிற போலிங் அட்டாக் பார்க்கும்போது ஐ ரியலி டவுட் கலீல் ஏதாவது மேஜிக் பண்ணாதான் உண்டு. அண்ட் அவங்க டீம் சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு செகண்ட் நான் யோசிச்சேன், ரிக்கி பாண்டிங் எங்க போனாலும் அது ஆஸ்திரேலியன் டீமா மாத்திராரு ஏன்ற மாதிரி. ஸ்டோயினிஸ் அங்கதான் இருக்காரு, மேக்ஸ்வெல் அங்கதான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயருடைய ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு. போலிங்லயுமே நல்ல ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒஸ்டா போலிங் போட்டிருந்தாரு, போலிங் ரொட்டேஷன் கொடுத்திருந்தாரு. இன்ஃபேக்ட் அதுல மட்டும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவர் 2 தடவை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஹையஸ்ட் சேஸ்ட் வந்து அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆர் தான். இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் கிங்ஸ் 11 ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடி தான். பட் லக்கிலி தே ஹேவ் ரெஸ்ட்ரிக்டட். பட் அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டாரு, போலிங் சேஞ்ச் நல்லா கொடுக்குறாரு, நல்ல போலர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட. அதை விட முக்கியம் அவங்க வச்சிருக்கிற பேட்ஸ்மேன்ஸ். திடீர்னு பார்த்தா செஷாங்க் வந்து செம்ம போலகிறாரு, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரே சூப்பரா விளையாடுறாரு. சோ அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ்ல பிரப்சிம்ரன் அவர் எப்ப அடிப்பாரு எப்ப விடுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. அடிக்க ஆரம்பிச்சா பெரிய ஸ்கோர். அவர் அவுட் பண்றது என்னன்னு இன்னும் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணல. அவரோட வீக்னஸ் ஒன்று இருந்துச்சு, அதை அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா? சோ தே ஹவ் காட் a wonderful batting lineup. அண்ட் ஸ்டோயினஸ் இது வரைக்கும் பெருசா ஃபயர் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ்வெல் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அவருக்கு ஃபார்ம் போயிடுச்சு, போன ஐபிஎல்ல ஓட விட்டாங்க அவரை. பட் போலிங்ல அவர் ஓரளவுக்கு 7-8 அட்லீஸ்ட் அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்றாரு. பட் த பிளேயர் யூ ஹேவ் டு லுக் ஃபார் ஸ்டோயினிஸ். அவர் இது வரைக்கும் ஹிட் பண்ணல. சோ ஹி மேட் ஹிட் அகைன் பிகர். அண்ட் செஷாங்க் டீமுக்கு எப்ப தேவை நான் விளையாடுறப்ப அப்படின்னாரு, ஒரே ஒரு மேட்ச் தான் சொதப்பினார். சோ ஹி இஸ் டூயிங் வெரி வெல். அதனால அவங்களை தோக்கடிக்கிறதுங்கிறது லிட்டரலா இம்பாசிபிள் வித் திஸ் மிடில் ஆர்டர் அண்ட் ஓப்பனிங் பேட்டிங் லைனப். ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் வந்து அவர் ஓப்பனிங் வந்தே தீரணும். ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் வந்து இவரை வச்சு யாரு நம்ம கான்வேயோட சேர்ந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் 6 ஓவர்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு மட்டமான டீம் இல்ல எவ்வளவு சுமாரான டீமா இருந்தாலும் இந்த ஐபிஎல்ல கவனிங்க, பவர் பிளேல நல்லா விளையாடிட்டாங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அழகா ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணி சேசிங் அவங்கள பண்ண விடுறதுன்றது பெட்டர், ப்ரொவைடட் ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடினால். ஏன்னா மிடில் ஆர்டர் பயங்கர இருக்கு. இது நடக்கல, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துட்டாங்கன்னா நமக்கு மிகவுமே கவலைக்கிடம். ஏன்னா சேசிங்க்கு நம்ம பிளேயர்ஸ் ரெடியாவே இல்லை.
யூ ஹேவ் டு see. பார்க்கலாம் சார் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க, வின் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.